students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC and railway examsல கேட்கக்கூடிய syllogismங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது SSC and railway exam மட்டும் இல்ல, நீங்க TNPSC group 2A மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரீசனிங்ல வந்து 40 क्वेश्चंस கேக்குறாங்க. அந்த ரீசனிங்கான சிலபஸ் பாத்தீங்கன்னா அப்படியே SSC and railway examல கேட்கக்கூடிய ரீசனிங் சிலபஸ் தான். ஓகேங்களா? சோ நீங்க TNPSC group 2A மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சிலாஜிசம் அப்படிங்கும்போது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே கன்க்ளூஷனும் கொடுத்துருவாங்க. நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வென் டயக்ராம் டிரா பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த வென் டயக்ராம்ல வச்சு என்ன பண்ணுவோம்னா என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகுது அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு 3 கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோ, ஒரே ஒரு கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் ஃபாலோ ஆச்சுன்னா கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோ, அதில் கன்க்ளூஷன் 1ம் 3யும் ஃபாலோ ஆகுதுன்னா கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த வேர்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு சம், ஆல், சம், நாட் அண்ட் நோ. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டு யூஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது சம் ஏஆர்பி, இந்த ஏபிக்கு பதிலாக உங்களுக்கு வேர்ட் மாறி இருக்கும். அதாவது சம் ஆப்பிள் ஆர் ஆரஞ்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணக்கூடாதுன்னா ரியலா இருக்கக்கூடிய ஃபேக்டோட இதை வந்து நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. சம் ஆப்பிள் ஆர் ஆரஞ்சுனா சம் ஆப்பிள் வந்து ஆரஞ்சா, ஸோ நீங்க அப்படி திங்க் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து லாஜிக்கலா இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் கிவன் கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகுதா அப்படின்னு சொல்லி இந்த வென் டயக்ராம் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணா போதும். ரியலா ஒரிஜினலா நம்ம இருக்கிறதோட நம்ம வந்து அதை வந்து கிராஸ் செக் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இப்போ சம் ஏஆர்பினா இப்போ வந்து இந்த வென் டயக்ராம் பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரிலாம் வென் டயக்ராம் சால்வ் பண்ணலாம், ட்ரா பண்ணலாம் அப்படின்னா சம் ஏ ஆர் பி. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். அப்போ இங்க இருக்கக்கூடிய சம் ஏ வந்து பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் ஏ, இது ஃபுல்லா ஏனா இதுக்கு உள்ள வந்து பி இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஹோல் ரவுண்ட் வந்து ஏ. ஓகேங்களா? அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பிங்கிற பிளேஸ்ல சம் ஏ இருக்கும். இந்த சம் ஏ வந்து பி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சம் ஏஆர் பிக்கு நம்ம இந்த மாதிரியும் ட்ரா பண்ணலாம். இப்படி ட்ரா பண்ணும்போது எல்லா ஏவுமே பிக்குள்ளதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இது ஃபுல் ஏவுமே பிக்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போகும்போது எல்லா ஏவுமே பிங்கும்போது இந்த சம் ஏ வந்து பி தான். இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஏ பி, அதாவது இந்த ஒரு சர்க்கிள் டிரா பண்ணனா இது ஃபுல்லா ஏ இதுவும் இதே தான், பியும் இதுதான் அப்படிங்கும்போது இதுக்குமே நம்ம சம் ஏ வந்து பி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது எல்லா ஏவுமே பி. ஓகேங்களா? அப்போ சம் ஏவும் பி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சம் ஏஆர் பிக்கு இந்த 4 டயக்ராமுமே பாசிபிள். ஓகேங்களா? இந்த 4 வென் டயக்ராமும் பாசிபிள். பட் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம், ட்ரா பண்ணி சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆல் ஏ ஆர் பி, அதுக்கு நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம்னா ஆல் ஏ, எல்லா ஏயுமே பிக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுதான் இந்த ஒரு சர்க்கிள்னா ஏ பி, இது ரெண்டுமே ஈக்குவல். இந்த சர்க்கிளே வந்து ஆல் ஏ வந்து பி அப்படிங்கிறதுக்கு நம்ம இதுவும் சால்வ் பண்ணலாம், ட்ரா பண்ணலாம். பட் நம்ம கொஷின் சால்வ் பண்ணும் போது ஸோ இந்த டயக்ராம் தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த டயக்ராம் தான் ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? ஆல் ஏ ஆர் பின்னா. நெக்ஸ்ட் சம் ஏ ஆர் நாட் பி. ஓகேங்களா? ஸோ இது பார்க்கறதுக்கு முன்ன நோ ஏ இஸ் பி பார்த்துருவோம். ஓகேங்களா? நோ ஏ இஸ் பினா ஏக்கும் பிக்கும் நோ ரிலேஷன். அந்த நோ ரிலேஷன், எந்த ரிலேஷனுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு டினோட் பண்ண இந்த லைன் போடுவோம். ஓகேங்களா? இப்போ ஏ பி இந்த 2 இதுக்கு நடுவில் இந்த லைன் இதுக்கு இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி போட்டோம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏ நோ ஏ இஸ் பினா இப்போ நோ பி இஸ் ஏ, பிக்கு ஏக்குமே சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து இந்த ஒரே ஒரு டயக்ராம் தான் இருக்கு. ஸோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இந்த சம் ஏஆர் நாட் பிக்கு வருவோம். ஸோ இதுக்கு எந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஏ இது பி அப்படின்னு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சம் ஏ வந்து பி இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ இதுல
இந்த மாதிரி டிரா பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய சம் ஏ வந்து நாட் பி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இதுவுமே சொல்லலாம். அதாவது ஏக்கும் பிக்கும் நோ ரிலேஷன் அப்படிங்கும்போது ஏக்கும் பிக்கும் நோ ரிலேஷன், சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அப்ப சம் நோ ஏ இஸ் பி, ஏவும் பியும் நோ ரிலேஷன் அப்படிங்கும்போது சம் ஏ இல்லை அப்படிங்கிறதுமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து சம் ஏ வந்து பி இல்லை அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ இது எல்லாமே டிரா பண்ணலாம். ஓகே, நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எந்த மாதிரி டிரா பண்ணி சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னா, இங்க ஏ போட்டுருங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த சம் ஏக்கும் பிக்கும் நோ ரிலேஷன். ஸோ இந்த மாதிரி டிரா பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த சம் ஏக்கும் பிக்கும் நோ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிரா பண்ணி சால்வ் பண்ணா ஈஸியா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து கன்க்ளூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கன்க்ளூஷன்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா, கிவன் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா அதுவுமே உங்களுக்கு வந்து சம் ஆல், சம் நாட், நோ. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த கிவன் கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கு 3 டைப்பா இருக்கும். ஒன்று ட்ரூ கன்க்ளூஷனா இருக்கலாம், அதாவது கன்ஃபார்மா ஃபாலோ ஆகும். இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம டிரா பண்ண வென் டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியரா தெரியும் கன்ஃபார்மா ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லி. இது எல்லாமே ட்ரூ கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஃபாலோவில் வந்துடும். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் கன்க்ளூஷன், அதாவது நாட் கன்ஃபார்ம் ஃபாலோ. அந்த வென் டயக்ராம் பார்க்கும் போதே தெரியும் கிவன் கன்க்ளூஷன் வந்து கன்ஃபார்மா ஃபாலோ ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து ஃபால்ஸ் கன்க்ளூஷன்ல வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாசிபிள் கன்க்ளூஷன் ஒன்று இருக்கு. அதாவது அந்த வென் டயக்ராம்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு நம்மளால அன்னோன் ரிலேஷனா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ டைரக்ட் ரிலேஷன் இருக்காது, அன்னோன் ரிலேஷனா இருக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா அது மேபி ஃபாலோ ஆகலாம், இல்லைன்னா ஃபாலோ ஆகாம கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கொஷின்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது ஸோ இப்போ 1 2 3ன்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ட்ரூ கன்க்ளூஷன் கன்ஃபார்மாக ஃபாலோ ஆகுது, தேர்ட் கன்க்ளூஷனும் ட்ரூ கன்க்ளூஷன் கன்ஃபார்மாக ஃபாலோ ஆகுது. அண்ட் தென் செகண்ட் கன்க்ளூஷன் வந்து பாசிபிலிட்டியில் இருக்கு, மேபி இருக்கலாம், இல்லைன்னா மேபி ஃபாலோ ஆகாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி பாசிபிலிட்டியில் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் சூஸ் பண்ணும்போது கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோஸ் அப்படின்னு தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பாசிபிலிட்டி உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா இதுவுமே உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ் வந்து செக் பண்ண இருக்கணும். ஓகேங்களா? இந்த பாசிபிள் கன்க்ளூஷன் அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி பேரை செக் பண்ணி எய்தர் ஆர்ல போடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு 10 டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது 10 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து வென் டயக்ராம் வந்து டிரா பண்ணிட்டு அதுல இருந்து இந்த கன்க்ளூஷன்ஸ், ஓகேங்களா, இந்த கிவன் கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே ட்ரூ கன்க்ளூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்ஸில் கேட்குற மாதிரி கொஷின்ஸ், ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸே எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டைப் 1ல பாருங்க ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஆல் டாக் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா ஆல் டாக் ஆர் அனிமல். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணோம். நெக்ஸ்ட் ஆல் அனிமல்ஸ் ஆர் கவ் அப்படின்னா ஆல் அனிமல் கவ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் பாருங்க. இது எல்லாமே ட்ரூ கன்க்ளூஷன்ஸ். இந்த வீடியோவில் இருக்க 10 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு எதெல்லாம் ஃபாலோ ஆகுதோ அந்த ட்ரூ கன்க்ளூஷன்ஸ் தான் கொடுத்துருப்பேன். இதுல இருந்து சம் கவ் ஆர் அனிமல்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இந்த சர்க்கிள் ஃபுல்லாவே கவ் தான். ஓகேங்களா? அப்போ இந்த அனிமல் பிளேஸ்லயுமே இங்க சம் கவ் இருக்கும். அப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய சம் கவ் வந்து அனிமல். ஓகேங்களா? இப்படிதான் செக் பண்ணும். நெக்ஸ்ட் சம் கவ் ஆர் டாக். அப்போ அதே மாதிரிதான் இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து கவ்னா இந்த டாக் பிளேஸ்ல சம் கவ் இருக்கும். ஸோ இந்த சம் கவ் வந்து டாக். ஸோ இது ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட் அதே சேம் தான் இப்போ அனிமல் அப்படிங்கும் போது இந்த சர்க்கிள் ஃபுல்லா அனிமல். ஓகேங்களா? இந்த ஹோல் சர்க்கிள் அனிமல்ங்கும் போது இந்த டாக் பிளேஸ்லயும் சம் அனிமல் இருக்கும். ஸோ இந்த சம் அனிமல் வந்து டாக். ஸோ இதுவும் ஃபாலோ ஆகும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வெளியில இருந்து வரும்போது சம்முங்கிறது ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி ஆல்னு சொல்லி சர்க்கிள்குள்ள சர்க்கிள் இருக்கும் போது வெளியில இருந்து வந்து உள்ள வந்து சம் சொல்லலாம். அதாவது சம் கவ் வந்து அனிமல், சம் கவ் வந்து டாக், சம் அனிமல் வந்து டாக், இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. பட் வந்து ஆல் சொல்லக்கூடாது. ஆல் கவ் வந்து அனிமல், ஆல் கவ் வந்து டாக் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பாசிபிலிட்டியில தான் வரும். ஓகேவா. ஏன்னா நம்ம ஆல் கவுக்கு எப்படி இருக்கணும், இப்போ ஆல் கவ் வந்து அனிமல் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். பட் இங்கே அப்படி இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால இது வந்து பாசிபிலிட்டியில தான் வரும். இது ஃபால்ஸ் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா நான் வந்து ஆல் டாக் ஆர் அனிமல் இந்த மாதிரி இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சர்க்கிள் வந்து இதிலே டாக், ஆல் டாக் வந்து அனிமல், இதுவே ஈக்குவல் டு ஆல் அனிமல் கவ், இந்த மாதிரி டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, ஆல் கவ் வந்து அனிமல்னு வருது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம்ல வருதே இன்னொரு டயக்ராம்ல வரல அப்படின்னா அதுதான் வந்து பாசிபிலிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆல் டாக் ஆர் கவுஸ். ஓகேங்களா. இங்க இருக்கக்கூடிய ஆல் டாக் வந்து கவ். கரெக்டா. உங்களுக்கு இது எப்படி இருக்கு, ஆல் டாக் வந்து கவுக்குள்ள இருக்கணும். ஸோ அதே மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஆல் அனிமல்ஸ் வந்து கவ்வான எல்லா அனிமல்ஸுமே கவுக்குள்ள இருக்கணும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரியே ஆல் அனிமல்ஸ் வந்து கவுக்குள்ள இருக்கு. ஸோ இதுவுமே ஃபாலோஸ். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் ஃபாலோ ஆகுனா, ஆல் டாக் வந்து கவுன்னு சொல்லிட்டோம். அதாவது எல்லா டாகுமே கவுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா சம் டாக் கவுஸுங்கிறது கரெக்ட். ஓகேங்களா. அதே மாதிரிதான் ஆல் அனிமல்ஸ் வந்து கவுஸ்னா சம் அனிமல்ஸ் கவுஸுங்கிறது கரெக்ட். ஓகேங்களா. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இங்க உள்ள இருந்து வெளி நோக்கி வரும்போது ஆல் சம் ரெண்டுமே சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது ஆல் டாக் வந்து அனிமல், ஆல் டாக் வந்து கவுன்னு சொல்லலாம். இல்லை சம் டாக் அனிமல், சம் டாக் வந்து கவுஸ், சம் அனிமல் வந்து கவ், எல்லாமே சொல்லிக்கலாம். ஓகேங்களா. அதே வெளியிருந்து சிம்பிளா உங்களுக்கு ஞாபகம் வச்சு சொல்றேன், வெளியிருந்து உள்ள வரும்போது சம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஆளுங்கிறது பாசிபிலிட்டியில தான் வரும். ஓகேங்களா. அதே உள்ள இருந்து சொல்லும் போது இந்த இடத்துல உங்களுக்கு ஆளும் நம்ம சொல்லிக்கலாம், சம்மும் சொல்லிக்கலாம். ரெண்டுமே ட்ரூ கன்க்ளூஷன்ஸ்ல வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் டைப் 2 பார்த்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆல் டாய்ஸ் ஆர் எலிஃபண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல் டாய்ஸ் வந்து எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆல் அனிமல்ஸ் ஆர் எலிஃபண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல் அனிமல்ஸும் எலிஃபண்ட்ஸ்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வென் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ ஆகும் அப்படின்னா, சம் எலிஃபண்ட் ஆர் டாய்ஸ். கரெக்டுங்களா. ஸோ இந்த ஹோல் சர்க்கிள் வந்து எலிஃபண்ட்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சம், இங்க டாய் இருக்க இடத்துலயுமே எலிஃபண்ட் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இங்க இருக்கக்கூடிய சம் எலிஃபண்ட் வந்து டாய்ஸ். கரெக்ட். நெக்ஸ்ட் இங்க அனிமல் இடத்துலயுமே இதுவுமே இந்த ஹோல் சர்க்கிளுமே வந்து உங்களுக்கு எலிஃபண்ட் தான். அப்போ இங்க இருக்கக்கூடிய சம் எலிஃபண்ட் வந்து அனிமல்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட். ஓகேங்களா. இப்போ இந்த சம்ல மட்டும் பாத்தீங்கன்னா சம் எலிஃபண்ட் ஆர் டாய்ஸ்னாலும் கரெக்ட் தான், இதே வேர்டிங்ஸ் மாத்தி இருந்தாலும் கரெக்ட் தான் உங்களுக்கு. அதாவது சம் டாய்ஸ் ஆர் எலிஃபண்ட்னாலும் கரெக்ட் தான். ஏன்னா எல்லா டாய்ஸுமே இங்கதான் இருக்கு, உங்களுக்கு எலிஃபண்ட்குள்ளதான் இருக்கு. அப்போ ஆல் டாய்ஸ் எல்லா டாய்ஸுமே எலிஃபண்ட்குள்ள இருக்குன்னா இங்க இருந்த இடத்துல சம் டாய்ஸ் எலிஃபண்ட்டும் சம் அனிமல்ஸ் வந்து எலிஃபண்ட்டுங்கிறது கரெக்ட். ஓகேங்களா. அண்ட் தென் வந்து இது கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம் பொறுத்த வரைக்கும் சம் ஏஆர் பி அப்படின்னா அதை நம்ம எப்படியும் எழுதிக்கலாம்னா சம் பிஆர்ஏன்னு எழுதிக்கலாம். அதாவது கிவன் ஸ்டேட்மெண்ட்ல சம் ஏஆர்பி இருக்கு. ஓகேங்களா. இதுவே ரிவர்ஸ் பண்ணி கன்க்ளூஷன்ல உங்களுக்கு சம் பிஆர்ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா. ட்ரூ கன்க்ளூஷன் தான். ஓகேங்களா. சம்முக்கு மட்டும்தான் இது வரும். இதே வந்து உங்களுக்கு ஆல் ஏஆர்பி கொடுத்துட்டு ஆல் பிஆர்ஏவா அப்படின்னா கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது இந்த இடத்துல இது வந்து டாய்ஸ், இது அனிமல்ஸ். ஓகேங்களா. இந்த டாய்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்குமான ரிலேஷன் பத்தி நமக்கு சொல்லல, அன்னோன் ரிலேஷன். அப்ப என்னவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. மே ஆர் மே நாட் பி பாசிபிள்ல வரும். உங்களுக்கு வந்து சம் அனிமல் வந்து டாய்ஸா இருக்கலாம்,
சம் டாய்ஸ் வந்து அனிமலாக இருக்கலாம், இல்லைன்னா அனிமல்ஸ்க்கு டாய்ஸ்க்கு நோ ரிலேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா எல்லா டாய்ஸுமே அனிமல்ஸ்குள்ளே இருக்கலாம், எல்லா அனிமல்ஸுமே டாய்ஸ்குள்ளே இருக்கலாம், இப்படி என்ன வேணால் இருக்கலாம். ஸோ எல்லாமே இந்த அனிமலுக்கும் டாய்ஸுக்கான ரிலேஷன் எல்லாமே பாசிபிலிட்டியில் வந்துடும். ஏன்னா இந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிள் எப்படி இருக்குது, உங்களுக்கு அன்னோன் ரிலேஷனில் இருக்குது டாய்ஸும் அனிமல்ஸும். நெக்ஸ்ட்டு டைப் 3, all cups are glasses. All cups are glasses. Next, some glasses are spoon. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள் என்னென்ன ஃபாலோ ஆகுனா, சம் கிளாஸ் ஆர் கப்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இங்கே இந்த மாதிரி சர்க்கிளாக இந்த மாதிரி இருக்கும்போது வெளியிருந்து உள்ளே வரும்போது நம்ம சம் சொல்லலாம், சம் கிளாஸ் ஆர் கப்ஸ்ன்னு வரும். ஏன் அப்படின்னா இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து கிளாஸு. ஸோ ஓகேங்களா, அப்போது இந்த பிளேஸில் சம் கிளாஸஸ் இருக்கும், அந்த சம் கிளாஸஸ் வந்து கப்ஸு. ஸோ இது ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஸ்பூன் இஸ் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சம் ஸ்பூன் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்பூனு, இது வந்து கிளாஸு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சம் ஸ்பூன் வந்து கிளாஸு. ஸோ இதுவும் ஃபாலோ ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த கிவன்ல நமக்கு இந்த ஸ்பூனுக்கும் கப்புக்குமான ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே இது ரெண்டும் வச்சு சொல்கிற ரிலேஷன் ஃபுல்லாமே பாசிபிலிட்டியில் வரும், மே ஆர் மே நாட் பியில் வரும். அதாவது சம் கப்பு ஸ்பூனாக இருக்கலாம், இல்லைன்னா நோ கப் வந்து ஸ்பூனாக இருக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இல்லைன்னா ஆல் ஸ்பூன் வந்து கப்பாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு கப்புக்கும் ஸ்பூனுக்குமான ரிலேஷன் வந்து இப்போ எல்லா ரிலேஷனுமே வரும், எல்லாமே பாசிபிலிட்டியில் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைப் 4. ஸோ டைப் 4ல இது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சம் ட்ரீஸ் ஆர் லீவ்ஸ் ஓகேங்களா, சம் ட்ரீஸ் ஆர் லீவ்ஸு. நெக்ஸ்ட்டு ஆல் லீவ்ஸ் ஓகேங்களா, எல்லா லீவ்ஸும் ஃப்ரூட்ஸு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிவன் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள், சம் லீவ்ஸ் ஆர் ட்ரீஸ் அப்படின்னா இது வந்து லீவ்ஸு, இந்த சர்க்கிள் வந்து ட்ரீ, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சம் லீவ்ஸ் வந்து ட்ரீஸ் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சம் ஃப்ரூட்ஸ் ஆர் லீவ்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிள் வந்து ஃப்ரூட்டு. ஸோ இது என்டையராக ஃப்ரூட்டுங்கும் போது இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த சம் ஃப்ரூட் வந்து லீவ்ஸுங்கிறது வரும், கன்ஃபார்மாக ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு சம் ட்ரீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது சம் ட்ரீஸ், இப்போ ட்ரீங்கிறது இங்கே இருக்குது, ஃப்ரூட்ஸுங்கிற சர்க்கிள் இங்கே இருக்குது. ஸோ இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய சம் ட்ரீ வந்து ஃப்ரூட்ஸு கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் ட்ரீ வந்து ஃப்ரூட்ஸ்னாவே நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரீங்கிறதும் கரெக்டு தான் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சம் ஃப்ரூட்ஸு ட்ரீங்கிறது கரெக்டு. ஸோ இது எல்லாமே ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு டைப் 5, ஆல் கிளவுட் ஆர் வாட்டர் ஓகேங்களா. ஸோ ஆல் கிளவுட் வாட்டர். நெக்ஸ்ட்டு சம் கிளவுட் இஸ் ஸ்டோன் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினுக்கான வென் டயக்ராம்ஸ் வந்து ட்ரா பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போது நீங்கள் ஆல் கிளவுட் ஆர் வாட்டருக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சம் கிளவுட் ஈஸ் ஸ்டோனுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி சம் கிளவுட் ஈஸ் ஸ்டோனு ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் ஸ்டோன் ஆர் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கன்ஃபார்மாக ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லி போட்டுருவீங்க ஓகேங்களா. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரா பண்ணக்கூடாது. நீங்கள் சம் கிளவுட் ஈஸ் ஸ்டோன் அப்படின்னா இந்த சம் கிளவுடு மட்டும்தான், இந்த சம் கிளவுட் வந்து ஸ்டோனு இப்படி ட்ரா பண்ணும். இதுலேயுமே சம் கிளவுட் வந்து ஸ்டோன் தான், ஆனால் நீங்கள் இந்த வாட்டரையும் ஸ்டோன் பற்றி நமக்கு எதுவுமே சொல்லலை. அதனால நம்மளே வந்து இந்த ஸ்டோனுக்கு வந்து இந்த வாட்டருக்குள்ளே இருக்க மாதிரி ட்ரா பண்ணக்கூடாது ஓகேங்களா. இது தப்பு. சப்போஸ் இப்படி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கன்க்ளூஷனில் ஆல் ஸ்டோன்ஸ் ஆர் வாட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டோனுமே வாட்டருக்குள்ளே இருக்குது அப்படி இந்த சர்க்கிள்குள்ளே இருக்குன்னு சொல்லி இது ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பாக மார்க் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் கரெக்டான வென் டயக்ராம். ஸோ இதுக்கான கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம்.
சம் வாட்டர் இஸ் கிளவுடுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? ஸோ இது ஃபுல்லாக வாட்டருங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய சம் வாட்டர் வந்து கிளவுடு. கரெக்டு. நெக்ஸ்ட் சம் ஸ்டோன் ஆர் கிளவுட் அப்படின்னா கரெக்டு. ஸோ இது வந்து ஸ்டோனு, இது வந்து கிளவுடு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சம் ஸ்டோன் வந்து கிளவுடு. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட்ல வந்து சம் கிளவுட் வந்து ஸ்டோனுன்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் இப்படி திருப்பி சம் ஸ்டோன் வந்து கிளவுடு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுதான் ப்ரீவியஸாகவே நான் சொன்னேன். டைப் 2லே சம் ஏஆர்பின்னா நம்ம வந்து சம் பிஆர்ஏன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சம் ஸ்டோன் ஆர் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஸ்டோனு, இது ஃபுல்லாக வாட்டரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சம் ஸ்டோன் வந்து வாட்டர் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ ஆப்வியஸாக அப்போ சம் வாட்டர் ஆர் ஸ்டோனுங்கிறதும் கரெக்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டைப் 6 இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வென் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஆல் காப்பீஸ் ஆர் புக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல் காப்பீஸ் ஆர் புக்ஸு. நெக்ஸ்ட் சம் பென் ஆர் புக்ஸ். ஓகேங்களா? இந்த சம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த பென் வரைஞ்சிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த சம், ஓகேங்களா, இந்த சம் பென் வந்து புக்கு அப்படின்னு ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். சம் புக்ஸ் ஆர் காப்பீஸ். ஓகே, கரெக்டு. ஸோ இதுல சம் புக் வந்து காப்பீஸ். நெக்ஸ்ட் இந்த இங்க இருக்கக்கூடிய புக்ஸ், ஓகேங்களா, இந்த சம் புக்ஸ் வந்து பென்னு. ஸோ இதுவும் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டைப் 6ல பார்த்தீங்கன்னா இந்த காப்பீஸ்க்கும் பெண்ணுக்குமான ரிலேஷன், ஓகேங்களா, காப்பிக்கும் பெண்ணுக்குமான ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். அப்போ அதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய நம்ம சொல்ற எல்லா ரிலேஷனுமே இதில் வரும், பாசிபிலிட்டிஸ்ல வரும். நெக்ஸ்ட் டைப் 7 ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சம் மேங்கோஸ் ஆர் ஆப்பிள். ஓகேங்களா? இப்போ சம் மேங்கோஸ் ஆர் ஆப்பிள் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சம் ஆப்பிள் இஸ் பனானான்னு சொல்லிட்டாங்க. சம் ஆப்பிள் இஸ் பனானா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வென் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். சம் ஆப்பிள் ஆர் மேங்கோ சார்னு கேட்குறாங்க. இது வந்து ஆப்பிள். ஓகேங்களா? இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் வந்து மேங்கோ. அப்போ இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய சம் ஆப்பிள் வந்து மேங்கோங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட் இதே சேம் தான். சம் பனானா ஆர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சம் பனானா இருக்கு, இங்கே ஆப்பிள் இருக்கு. இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய சம் பனானா ஆப்பிள்ங்கிறது கரெக்டு. இது கரெக்டு. ஓகே, இப்போ இதுல நம்ம இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேங்கோவுக்கும் பனானாவுக்குமான ரிலேஷன் என்னது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மேங்கோவுக்கும் பனானாவுக்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ அப்போ எல்லாமே இதுல வரணும், பாசிபிலிட்டியில வரும், மே ஆர் மே நாட் பில வரும் கன்க்ளூஷன்ஸ். அதாவது சம் மேங்கோ வந்து பனானாவா இருக்கலாம், இல்லைன்னா ஆல் மேங்கோ பனானாவா இருக்கலாம், நோ பனானா மேங்கோவா இருக்கலாம், இல்லை சம் பனானா ஆர் நாட் மேங்கோவா இருக்கலாம். ஸோ மேங்கோவுக்கும் பனானாவுக்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், பாசிபிலிட்டியில வரும். ஏன்னா மேங்கோவுக்கும் பனானாவுக்கும் இந்த கிவன் நம்ம டிரா பண்ணியிருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம டிரா பண்ணியிருக்க வென் டயக்ராம்ஸ் எப்படி இருக்கு, நோ டைரக்ட் ரிலேஷன், டைரக்டா எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை. மேங்கோவுக்கும் பனானாவுக்குமான ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். நெக்ஸ்ட் டைப் 8. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சு வென் டயக்ராம் டிரா பண்ணலாம். ஆல் சால்ட், ஓகேங்களா, ஈஸ் சுகர் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ரெண்டுமே எஸ்எஸ் வருதா, ஸோ 2 லெட்டர் எழுதிக்கோங்க, சுகர். நெக்ஸ்ட் நோ சுகர் ஈஸ் எ பெப்பர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின், ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்னா சம் சுகர் ஈஸ் சால்ட் நம்ம சொல்லாமா, இது வந்து சுகரு, ஹோலா சுகருங்கும் போது, ஓகேங்களா, இந்த பிளேஸ்ல இருக்கு சம் சுகர், இந்த சம் சுகர் வந்து சால்ட் அப்படிங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் ஃபுல்லா உங்களுக்கு வந்து சுகர், இந்த சுகருக்கும் இந்த பெப்பருக்கும் நோ ரிலேஷன், சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த சுகருக்குள்ள தான் என்ன இருக்கு, உங்களுக்கு சால்ட் இருக்கு. இந்த சால்ட்டுக்கும் பெப்பருக்குமே நோ ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த சர்க்கிள் இங்கே இருக்கு, சால்ட் இங்கே இருக்கு, பெப்பர் இங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் அன்னோன் ரிலேஷன் டிசைட் பண்ணக்கூடாது. இந்த சுகருக்குள்ள தான் வந்து இந்த ஃபுல் சுகருக்கும் இந்த பெப்பருக்கும் நோ ரிலேஷன். அப்படி இருக்கும்போது சுகருக்குள்ள இருக்க இந்த சால்ட்டுக்கும் பெப்பருக்குமே நோ ரிலேஷன்.
அப்ப நோ சால்ட் இஸ் பெப்பர். ஓகேங்களா? அண்ட் தென் நோ பெப்பர் இஸ் சால்ட். ஓகேங்களா? அதாவது இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஸ்டேட்மெண்ட்ல நோ சுகர் இஸ் பெப்பர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சுகருக்கும் பெப்பருக்கும் நோ ரிலேஷன்னா இது ரிவர்ஸ்ல போட்டாலுமே நோ பெப்பர் இஸ் சுகர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னே எதுக்கு பார்த்தோம், சம்முக்கு பார்த்தோம். ஓகேங்களா? சம் ஏஆர்பின்னா சம் பிஆர்ஏன்னு எழுதலாம்னு பார்த்தோமா, அதே மாதிரி தான் நோ ஏ இஸ் பின்னா நோ பி இஸ் ஏ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9th ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நோ மொபைல்ஸ் ஆர் லேப்டாப்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மொபைலுக்கும் லேப்டாப்க்கும் நோ ரிலேஷன். ஓகேங்களா? நோ ரிலேஷன். நோ மொபைல் வந்து லேப்டாப்னா என்ன அர்த்தம், நோ லேப்டாப் இஸ் ஏ மொபைல். இப்படி சொல்லாது, மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே தான் லேப்டாப்புக்கும் மொபைலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபாலோ ஆகும் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் ஆல் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். எல்லா லேப்டாப்பும் கம்ப்யூட்டர்ஸ்குள்ள இருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இப்படி ட்ரா பண்ணாவே உங்களுக்கு என்ன வந்துடும், சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப்னு வந்துடும். ஏன்னா இந்த பிளேஸ்ல ஃபுல்லா கம்ப்யூட்டர்னா இங்க சம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த சம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து லேப்டாப், இது ஃபாலோ ஆகும். இந்த டைப் 9ல வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நாட் மொபைல்ஸ்ங்கிறது தான். ஓகேங்களா? அதாவது இப்போ நீங்க வந்து இங்க வந்து மொபைல் இருக்கு, இங்க வந்து கம்ப்யூட்டர் இருக்கு, இது ரெண்டும் அன்னோன் ரிலேஷன். ஸோ என்ன எல்லாம் இருக்கு, இதுக்கு நடுவுல மொபைலுக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவுல சொல்ற எல்லாமே எல்லா ரிலேஷனுமே பாசிபிலிட்டியில வரும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்களா இந்த லேப்டாப் இருக்கு இல்லைங்களா, இந்த லேப்டாப் இருக்க இடத்துல இது கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் சர்க்கிள் வந்து கம்ப்யூட்டர்னா இந்த லேப்டாப் இருக்க இடத்துலயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய சம் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் இங்க இருக்கக்கூடிய சம் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் மொபைலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா? சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் நாட் மொபைல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுவே ரிவர்ஸ் ஆர்டர்ல உங்களுக்கு ஃபாலோ ஆகாது. அதாவது இதுவே சம் மொபைல்ஸ் ஆர் நாட் கம்ப்யூட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஃபாலோ ஆகாது. ஓகேங்களா? கிளியரா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய சம் கம்ப்யூட்டர் ஓகேங்களா, இந்த ஹோல் சர்க்கிள் கம்ப்யூட்டரு, அதுல இங்க இருக்கக்கூடிய சம் கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த லைன் போய் எதுல மூவ் ஆகுது, இந்த சம் கம்ப்யூட்டருக்கும் இந்த மொபைலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து மொபைல்னு சொல்ல முடியாது, பாசிபிலிட்டியில வராது. ஏன்னா இங்க இருக்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியும், இங்க இருக்கக்கூடிய சம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நாட் மொபைல்னு தெரியும். அப்படி தெரியும் போது ஆல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து மொபைலா அப்படின்னா கிடையவே கிடையாது. அது உங்களுக்கு ஃபால்ஸ் கன்க்ளூஷன்ல வந்துடும். கன்ஃபார்மா நமக்கு தெரியும் அது ஃபாலோ ஆகாதுன்ட்டு. ஓகேங்களா? பட் அது இது தவிர மற்றது, அதாவது சம் மொபைல்ஸ் வந்து கம்ப்யூட்டரானா இருக்கலாம், ஆல் மொபைல்ஸ் வந்து கம்ப்யூட்டரா அப்படின்னா எல்லா மொபைலும் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ்ல வரும். நெக்ஸ்ட் டைப் 10 என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆரஞ்ச் ஆர் ஆப்பிள்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆரஞ்சஸ் ஆர் ஆப்பிள். நெக்ஸ்ட் நோ ஆப்பிள் இஸ் ஃப்ரூட். ஆப்பிள்க்கும் ஃப்ரூட்க்கும் நோ ரிலேஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க. சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஆரஞ்ச். ஓகேங்களா? சம் ஆரஞ்ச் வந்து ஆப்பிள்னாவே அது ரிவர்ஸுமே கரெக்ட் தான். ரிவர்ஸ் ஆர்டருமே சம் ஆப்பிள் வந்து ஆரஞ்ச் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல இருக்க சம் ஆப்பிள் வந்து ஆரஞ்சு, இது கரெக்ட். நெக்ஸ்ட் நோ ஃப்ரூட் இஸ் ஏ ஆப்பிள். இப்போ வந்து நோ ஆப்பிள் வந்து ஃப்ரூட்னா நோ ஃப்ரூட் ஆப்பிள்ங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்லையும் நோலையும் மட்டும் இந்த ரிவர்ஸ் ஆர்டருமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ ஆகும். இந்த டைப் 10ல நீங்க இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் சம் ஆரஞ்ச் ஆர் நாட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இங்க ஆரஞ்சு இருக்கு, இங்க ஃப்ரூட் இருக்கு. ஸோ இது வந்து அன்னோன் ரிலேஷன் நீங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க ஆப்பிளுக்கும் ஃப்ரூட்டுக்கும் நோ ரிலேஷன் போது இந்த ஆப்பிள்ல சம் ஆரஞ்சு இருக்கு. ஓகேங்களா? இந்த சர்க்கிள் ஃபுல்லா ஆரஞ்சு. ஸோ இந்த சர்க்கிள் ஃபுல்லா ஆரஞ்சு. ஸோ இது ஆப்பிள். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், சம் ஆரஞ்சு இருக்கும். இந்த சம் ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா நோ ரிலேஷன்ல இருக்கு. யாரு கூட, ஃப்ரூட் கூட. அப்போ இங்க இருக்கக்கூடிய சம் ஆரஞ்சு வந்து கன்ஃபார்மா ஃப்ரூட்டோட நோ ரிலேஷன், சம்பந்தம் இல்லை. அப்போ சம் ஆரஞ்ச் ஆர் நாட் ஃப்ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபாலோ ஆகும்.
அதே ரிவர்ஸ் ஆர்டர் கண்டிப்பா ஃபாலோ ஆகாது. நீங்க கன்ஃபார்மா வந்து சம் ஃப்ரூட் ஆர் நாட் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க இதுக்கு எப்படி டிரா பண்ணலாம்னா சம் ஆரஞ்ச் ஆர் ஆப்பிள் டிரா பண்ணிட்டு நோ ஆப்பிள் இஸ் ஃப்ரூட்னு கூட டிரா பண்ணலாம். ஓகேவா? சப்போஸ் இப்படி டிரா பண்ணோம்னா இதுல உங்களுக்கு என்ன வந்துடும், எல்லா ஃப்ரூட்டுமே ஆரஞ்சுக்குள்ள வந்துடுது. அப்ப நீங்க சம் ஃப்ரூட் ஆர் நாட் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது வந்து பாசிபிள் டயக்ராம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கன்ஃபார்மா ஒரே ஒரு டயக்ராம் வந்து டிரா பண்ணிட்டு இதை வச்சே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சம் ஆரஞ்சு வந்து நாட் ஃப்ரூட்டுங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. பட் இதை தவிர மித்த இருக்கக்கூடிய ரிலேஷன்லாம் அப்படி பார்க்கும்போது ஆல் ஆரஞ்ச் ஆர் ஃப்ரூட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா கன்ஃபார்மா வந்து இங்க இருக்கக்கூடிய சம் ஆரஞ்சு வந்து ஃப்ரூட் இல்லைன்னு தெரியும். அப்போ ஆல் ஆரஞ்ச் ஆர் ஃப்ரூட்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ஃபால்ஸ் கன்க்ளூஷன், கன்ஃபார்மா ஃபாலோ ஆகாது அப்படிங்கிற ஃபால்ஸ் கன்க்ளூஷனை டிசைட் பண்ணிடணும். ஓகேங்களா? இதை தாண்டி ரிமைனிங் இருக்கக்கூடிய சம் ஃப்ரூட் வந்து ஆரஞ்சா இருக்கலாம், இல்லைன்னா ஆல் ஃப்ரூட் ஆரஞ்சா இருக்கலாம், சம் ஆரஞ்சு வந்து ஃப்ரூட்டா இருக்கலாம். அது எல்லாமே பாசிபிலிட்டிஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ரிப்பீட்டடாக உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து வென் டயக்ராம் ட்ரா பண்ணணும், அதுக்கு எப்படி கன்க்ளூஷன்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10 டைப்ஸ் பார்த்தோம். இது நல்லா பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே நம்ம எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த 10 டைப்பும் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.